ஒரு தாய், தகப்பனார், மகன் 3 பேரும் கத்தியால வெட்டி கொல்லப்பட்டாங்க. ஒரு பயங்கரமான படுகொலை. பயங்கரமான படுகொலை. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் கையில கிடைச்சா கூட காவல்துறையினர் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு பொதுவாக இருந்தது ஒரு கருத்து, ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அவ்வளோ ஹீனியஸ் கிரைம். எல்லாரோட மனசும் பதவதைச்சது அதை பார்த்தோன்னே. அந்த இறந்து போன பையனுடைய மனைவியோட கதறல் இருக்குல்ல, அந்த கதறல் மீடியாக்களில் வெளியாகும்போது கண்ணீர் வந்துச்சு. சாதாரணமாக பார்க்கும்போதே கண்ணீர் வந்துச்சு. ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒரு வீட்டில் படுத்து தூங்குறாங்க. அவங்கள வெட்டி கொண்டுட்டு போயிடுறாங்க. இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது என்னென்னா அருவாள், இளநீரை சீவக்கூடிய அருவாள். அது இயல்பாகவே கிட்டத்தட்ட நம்ம இளநீர் குடிக்கும் போது அவன் வெட்டுற ஸ்பீடை பார்த்தா நம்ம தலையை வெட்டுற மாதிரியே இருக்கும். இளநீர் கிட்டத்தட்ட தலை மாதிரி தானே. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு அந்த அருவாளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் போலீஸோட முதல் கோணல் எங்கே வருதுன்னா, இவ்வளோ பெரிய குற்றங்களை செஞ்ச எல்லாமே ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸு, கொலை பண்ணுறவனுங்க, கொள்ளை அடிக்கிறவனுங்க. இவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸு அட்டெம்ப்ட் டு மர்டர் கேசஸ் இருக்குது, கொள்ளை அடிக்கிற கேஸ் இருக்குது. சரி, என் கேள்வி என்னன்னா, இப்படி கொள்ளையும் அடிக்கிறவனை எதுக்கு இந்த எம்எல்ஏ அவர் வீட்டு பண்ண வீட்டில் தங்க வச்சுருந்தார்? இப்போ ராக்கெட் ராஜான்னு ஒருத்தர் அவர் பேசுகிறாரு, உன் மெட்டல் வேற என் மெட்டல் வேற. ஓப்பன் சமூக வலைத்தளங்களில் மெட்டல்னா எதை சொல்கிறாரு? கத்தி. உன் மெட்டல் வேற என் மெட்டல் வேற. ஓப்பன் டிக்ளரேஷன். ஹரிநாடார்னு ஒருத்தர் ஓப்பன் டிக்ளரேஷன். நீ லவ் பண்ணினா உன் சாதி பொண்ணா லவ் பண்ணு, அடுத்தவன் சாதி பொண்ணை நீ ஏன் லவ் பண்ற? லவ் பண்ணினா இதான் வரும், வெட்டதான் செய்வாங்க. ஓப்பன் டிக்ளரேஷன். இது சமூகத்தில் இன்னைக்கு இப்போ அதே மாதிரி இந்த என்கவுண்டர், போலீஸ் சைட்லேருந்து என்கவுண்டர் போட்டால் தான் சார் பயப்படுவாங்க. அது போலீஸ் சைட்லேருந்து வரக்கூடிய விஷயம். அப்போதான் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு தகவல். அப்பா பசங்களுக்கு இடையில ஒரு இரவுல ஒரு பண்ணை வீட்டில் ஒரு தகராறு, அது தொடர்பாக காவல்துறைக்கு ஒரு தகவல் போகுது. பக்கத்தில் இருக்கவங்க கால் பண்ணியிருக்காங்க 100க்கு, இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க 2 பேர். அப்போ அந்த ரோந்து பணியில் இருந்த காவலர், ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், அப்புறம் அவரோட சேர்ந்து ஒரு கான்ஸ்டபிள், இந்த 2 பேரும் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது இதெல்லாம் போலீஸ் சொல்கிற வேர்ஷன். போகும்போது அந்த அப்பா பசங்க 3 பேரும் இந்த காவலர்களுக்கு எதிராக திரும்பிடுறாங்க. அதில் போன ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரை அந்த பையனில் ஒருத்தர் அவர் வெட்டிட்டதாக சொல்லப்படுறது, அவர் தான் வெட்டினார்னு சொல்லப்படுது. அந்த ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் இறந்து போயிடுறாரு. அதை தொடர்ந்து இவங்க அப்பாவும் ஒரு பையனும் சரண்டர் ஆகுறாங்க. இன்னொரு நபர் அவர் தான் வெட்டினதாக சொல்கிறாங்க, அவர் பேர் மணிகண்டன். அவரை தேடிட்டு இருக்காங்க காவல்துறையினர். இந்த நிலையில் இன்று காலையில் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னா, அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்ற தகவல். காவல்துறை அவரை பிடித்ததாகவும், சம்பவம் நடந்த இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போகும்போது வழக்கம் போல காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடிய அதே தகவல், காவலர்களை தாக்கிட்டு அவர் தப்பிக்க முயன்றார், அதனால் பாதுகாப்புக்காக அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுதான் தகவல். ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரை ஒரு சாதாரண நபர், அவர் மேலே அவர் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு கூட சொல்கிறாங்க மணிகண்டன். அவர் மேலே கிட்ட 4 வழக்கு அப்படின்றாங்க. அப்பா மேலே 3 வழக்கு, இன்னொரு தம்பி மேலே இன்னொரு 4 வழக்கு, இவர் சுட்டுக் கொல்லப்பட்டவர் மேலே 4 வழக்குன்னெலாம் சொல்கிறாங்க. காவலர் மீது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா அது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா பதிலுக்கு அந்த நபர் சுட்டுக் கொல்லப்படுறார், என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்படுறார் அப்படின்ற அந்த விஷயத்தையும் இதற்கு சமமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக பார்க்கலாமா? நீங்க உங்களுடைய கருத்து என்ன? நீங்க சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு முதிய தம்பதியினர் வெட்டி கொல்லப்பட்டாங்க, அன்ஐடென்டிஃபைடு. வெட்டி கொண்டாங்க, யார் வெட்டினாங்கன்னு தெரியலன்னும் போது அவங்கெல்லாம் அப்புறம் இளநீர் பறிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய ஒரு 2 பேரை பிடிச்சாங்க. அப்பவுமே என்கவுண்டர் வரும்னு எதிர்பார்த்தாங்க, என்கவுண்டர் வரல அவங்க மேலே. ஏன்னா அது ரொம்ப ஹீனியஸ் கிரைம். ஒரு தாய், தகப்பனார், மகன் 3 பேரும் கத்தியால் வெட்டி கொல்லப்பட்டாங்க.
ஒரு பயங்கரமான படுகொலை. பயங்கரமான படுகொலை. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் கையில கிடைச்சா கூட காவல்துறையினர் என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. என்கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவா இருந்தது ஒரு கருத்து, ஒரு ஒப்பீனியன் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஹீனியஸ் கிரைம். எல்லாரோட மனசும் பதவதைச்சது அதை பார்த்த உடனே. அந்த இறந்து போன பையனுடைய மனைவியோட கதறல் இருக்குல்ல, அந்த கதறல் வந்து மீடியாக்களில் வெளியாகும்போது கண்ணீர் வந்துச்சு. சாதாரணமாக பார்க்கும்போதே கண்ணீர் வந்துச்சு. ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒரு வீட்டில் படுத்து தூங்குறாங்க. அவங்கள வந்து வெட்டி கொண்டுட்டு போயிடுறானுங்க. பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறானுங்க, நகைகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரைம், மர்டர் ஃபார் கெயின். மர்டர் ஃபார் கெயின். அதுக்கப்புறம் வந்து திருப்பூரில் ஒரு 4 பேரை சரமாரியாக வெட்டி கொண்டாங்க. அதுக்கும் ரொம்ப பெரிய கிரை வந்துச்சு. அப்பவும் ஒன்றும் நடக்கலை. அந்த பல அக்யூஸ்டுகளை வந்து பிடிக்கவே முடியல இவங்களால. வேற ஏதோ கேஸில் மாட்டினவங்கள வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து பார்த்து தான் இந்த கிரைமுக்கு இவங்க கொண்டு வராங்க. அதுக்கு நடுவில் வேலைக்காரங்க, அந்த வீட்டு வேலைக்காரங்க, அவங்க இவங்களெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க. அவங்க மனைவிகள்லாம் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுது எங்களை அப்படின்னு பயங்கரமான ஒரு கதறல் இருந்தது. இதில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கக்கூடியது என்னன்னா அருவாள், இளநீரை சீவக்கூடிய அருவாள். அது வந்து இயல்பாகவே வந்து கிட்டத்தட்ட நம்ம இளநீர் குடிக்கும்போது அவன் வெட்டுற ஸ்பீடை பார்த்தா நம்ம தலையை வெட்டுற மாதிரியே இருக்கும். இளநீர் வந்து கிட்டத்தட்ட தலை மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு அந்த அருவாளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் போலீஸோட முதல் கோணல் எங்கே வருதுன்னா, இவங்க மேலே எல்லார் மேலேயும் மணிகண்டன், மூர்த்தி, தங்கப்பாண்டி. மூர்த்தின்றது அப்பா, தங்கப்பாண்டின்றது ஒரு மகன், மணிகண்டன்றது ஒரு மகன். இந்த மூணு பேரும் இவங்க வேடசந்தூர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து அந்த தோட்டத்தில் தங்கியிருக்காங்க, எம்எல்ஏவோட தோட்டத்தில் தங்கியிருக்காங்க. எம்எல்ஏவுடைய ரியல் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட், ரைட்டா? இவங்க எல்லாருமே ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். எம்எல்ஏவோட பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டு. அவருக்கு 100கணக்கான தோட்டங்கள் இருக்கு. அவரு லேண்ட்லார்டா வளம் வர்றாரு. அங்க தங்கி இருக்கிறவன் அக்யூஸ்ட். ஏன் நீங்க வந்து முன்கூட்டியே இதை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்க தங்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒன்றும் இவரை பற்றின ஆன்டி கமெண்ட்ஸே ஒன்றுமே கிடைக்கல எங்கேயுமே. அவர் வீணா போறாருன்றதுலாம் இல்லை. இவனுங்களுக்குள்ள சண்டை நடக்குது. சண்டை நடந்த உடனே பக்கத்து தோட்டத்துக்காரன் இன்டர்ஃபியர் பண்றான், அவனை வெட்டுறாங்க. இவங்க பக்கத்து தோட்டத்துக்காரனை வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவை வந்து மகன் வெட்டுறான். அப்பா வந்து ரத்த கோலத்தில் நிற்கிறாரு, மூஞ்சிலாம் வெட்டு அப்பாவுக்கு, ரத்த கோலத்தில் நிற்கிறாரு. அப்போதான் இவர் வந்து போயிட்டு சண்முகவேலு அப்பாவை ஆம்புலன்ஸில் ஏற்ற ட்ரை பண்ணுறாரு. அந்த சண்டையை விலக்கி விட்டுட்டு விளக்கலை அவர். அவர் போகும்போது சண்டை முடிஞ்சிடுது. இவரை பார்த்தோன்னே ஓடிடுறானுங்க. அப்பாவை ஆம்புலன்ஸில் ஏற்ற முற்படும் போது அப்போதான் மணிகண்டன் வந்து பின்னாடியிலேருந்து பாயிறான். அந்த பாய்ச்சல், அந்த வெட்டும், இளநீர் வெட்டும் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த கழுத்து வந்து அவரு சண்முகவேல வந்து ஒரு 6 அடிக்கு இருப்பார். அவரு நல்ல ஸ்டவுட்டு, நல்ல பர்சனாலிட்டி. முன்னாடி வந்து இந்த ஆல்வின் சுதன் ஒரு இன்ஸ்பெக்டர், அவரை கூட வெட்டுறாங்க. ஒரு கேங் வந்து ஆல்வின் சுதனை வெட்டுது. 2012 நடந்த 12 அப்ப ராமானுஜம் டிஜிபியா இருக்காரு. சிவகங்கை மாவட்டத்துல பெட்ரோல்ல இருக்கிற ஆல்வின் சுதனை வந்து வெட்டுறாங்க. எஸ்ஐ வெட்டுறாங்க, ஹேக்கட் டு டெத். அப்போ அந்த மாதிரி இவர் வந்து அப்போத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு எஸ்ஐ வந்து ஒருத்தனை சேஸ் பண்ணிட்டு போறாரு, ஆடு திருட ஒருத்தனை சேஸ் பண்ணிட்டு போகும்போது அவன் வந்து ஒரு சப்வேக்குள்ள போயிட்டு திரும்பி வரான். திரும்பி வந்து அவரை வெட்டுறான், அவரு செத்துறாரு. அப்போத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ், டிஸ்டர்ப் கால்ஸ்ல நைட்டு போகும்போது துப்பாக்கி வச்சுக்கோங்க, பாதுகாப்புக்கு துப்பாக்கி வச்சுக்கோங்க அப்படின்றது போலீஸ்ல இருந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா இவர் ஹைவே பெட்ரோல்ல இருக்காரு, அங்க ஒன்றும் பெரிய அளவுக்கான இன்சிடென்ட்டுக்கான விஷயம் இல்லைன்னாலே ஒரு துப்பாக்கி கேரி பண்ணல. இவர் போறாரு, வெட்டுற வெட்டு வந்து சிங்கிள் வெட்டு தானே, கழுத்து வந்து துண்டா போச்சு.
6 அடி 6 அடி உயரம் இருக்கிறவரை வந்து மல்லாந்து படுத்திருக்கிறத பார்த்தாலே, யூனிஃபார்மோட அவர் படுத்திருக்கிறத பார்த்தாலே மனசு இறங்கும். அந்த மாதிரி ஒரு வெட்டிட்டு போயிடுறானுங்க. ஆல்வின் சுதன் கேஸில் வந்து 2 பேரையும் என்கவுண்டர் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். எஸ்கேப்டுன்றத அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் ஷூட் பண்ணுறாங்க. அவங்கள தேடி போகும்போது ஷூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆல்வின் சுதன் கேஸில் நடக்குது. அதே மாதிரி இதுலேயும் வந்து மணிகண்டனை கூட்டிகிட்டு போகிறாங்க. மணிகண்டனை தேடுறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு 2 பேரையும் முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மணிகண்டனை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேட போகும்போது அந்த சம்பவம் நடந்த தோப்புக்கு பக்கத்துலேயே வச்சு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு தவறுக்கு வந்து நியாயம்ன்றது வந்து ஒரு சரி. அதுதான் வந்து தவறுக்கு வந்து இன்னொரு தவறு வந்து சரியாகாது. இவ்வளோ பெரிய ஹீனியஸ் கிரைம் பண்ணக்கூடிய அக்யூஸ்ட், அவன் தண்ணி அடிச்சிருக்கான், கஞ்சாவும் அடிச்சிருக்கான். அதுதான் வந்து அந்த வேகம் தான் வந்து அவரை வெற்ற அளவுக்கு கொண்டு போகுது. ரைட்டா? அப்போ கஞ்சா நடமாட்டம் அங்கே இருந்திருக்கு, தண்ணி நடமாட்டமும் அங்கே இருந்திருக்கு. தண்ணி கிடைக்கணும்னு வச்சுக்கோ, ரெண்டுத்தையும் குடிச்சிட்டு இவ்வளோ நொட்டோரியஸ் கிரைம் வந்து இவன் வந்து 4 வருஷமா அந்த ஏரியாவில் இருக்கானு. இவ்வளோ பெரிய குற்றங்களை செஞ்ச எல்லாமே ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸு, கொலை பண்ணுறவனுங்க, கொள்ளை அடிக்கிறவனுங்க. இவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸு அட்டெம்ப்ட் டு மர்டர் கேசஸ் இருக்குது, கொள்ளை அடிக்கிற கேஸ் இருக்குது. சரி, என் கேள்வி என்னன்னா, இப்படி கொலையும் கொள்ளையும் அடிக்கிறவனை எதுக்கு இந்த எம்எல்ஏ அவர் வீட்டு பண்ண வீட்டில் தங்க வச்சிருந்தார்? அவரு இந்த மாதிரி தங்க வச்சிருக்காரு அப்படின்றது எப்படி போலீஸுக்கு தெரியாம போச்சு? இதுதான் முதல் கோணம். நீங்க அங்கேயே நீங்க செக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்று இந்த இன்சிடென்ட்டை ஆரம்பத்திலேயே ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியும், தடுத்திருக்க முடியும். இந்த இன்சிடென்ட் நடக்காம இப்போ சென்னை நகரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அருண் கமிஷனர் பேசிக் டியூட்டி ஆஃப் த இது வந்து வாரண்ட் யார் யார் மேலே பெண்டிங் இருக்கோ அவங்களெல்லாம் புடி அப்படின்னு. இப்போ இவ்வளோ கேஸ் வந்து இவங்க மேலே திண்டுக்கல் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பெண்டிங் வருது. அப்போது திண்டுக்கல் போலீஸ்க்கு இது தெரியணும், வேடச்சந்தூர் போலீஸ்க்கு வந்து இவங்களை பற்றி தெரியணும், இவங்களோட மூமெண்ட் எங்கன்னு அவங்க விசாரிச்சு இருந்துக்கணும். இல்லை இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இங்கே தங்கி இருக்கு அப்படின்றத இந்த போலீஸ் ஸ்மெல் பண்ணியிருக்கணும். இது கிட்டத்தட்ட இவனுங்க எல்லாமே கூலிப்பட கேட்டகரி தான். அப்போ இதை வந்து நீங்க இதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றது. இப்போ சென்னை தமிழ்நாட்டு போலீஸ்ல இன்டெலிஜென்ஸ் விங்குன்னு ஒன்று இருக்கு. ரவுடி மூமெண்ட்ஸை கண்காணிக்கிறது தான் அவங்களோட வேலையை. அந்த இது இயங்குறதே கிடையாது. தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ்ல அந்த ரவுடிகளை கண்காணிக்கிறது இயங்குறதே கிடையாது. இதுக்கு ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை, ஆம்ஸ்ட்ராங்கை போட போறாங்க, சம்பவம் செந்தில் வந்து மூவ் பண்றான்ற தகவல் வந்து ஆம்ஸ்ட்ராங் டீமை சேர்ந்த ஒரு ஆக்டர், அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்டர், அவருக்கு தெரியுது. அப்போ ஆம்ஸ்ட்ராங் கிட்ட போய் சொல்றாரு அவர், இந்த மாதிரி ஏன்னா உன்னை போட போறாங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே யோசிக்கிறாராம். யோசிச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாராம். யாரை கேட்குறாரு? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸில் வந்து இருக்கக்கூடிய ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்களையும் கேட்குறாரு ஆம்ஸ்ட்ராங். அதே மாதிரி இங்கே சிட்டி போலீஸில் அப்போ சந்தீப் ராய் ரத்தோர் தான் கமிஷனர், தினகரன் ஒருத்தர் தான் டிசிஐஎஸ், அவரையும் கேட்குறாரு, இந்த மாதிரி ஏதாவது என்ன போகிறதுக்கான ஸ்கெட்ச் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ரவுடிச மூமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க இல்லை, அது மாதிரி எந்த மூமெண்ட்டும் இல்லை அப்படின்னா. பர்டிகுலராக சம்பவம் செந்தில் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த ஆக்டர் வந்து அவர் பெரிய வில்லன் நடிகர் அவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இல்லைன்றார். அதில் தான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தார். ஸோ இந்த ரவுடிகளுடைய மூமெண்ட்டை முதல்லயே இவங்க ட்ரேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எஸ்எஸ்ஐ படுகொலை என்பது நடந்திருக்காது. இந்த எஸ்எஸ்ஐயும் வந்து போறவர் துப்பாக்கியோட போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் பொள்ளாச்சி கேஸ்ல வந்து அந்த எம்எல்ஏவை பர்டிகுலர் எம்எல்ஏவை விசாரிச்சிருக்காரு.
அவர் அந்த ஊர் எஸ்எஸ்ஐன்னும் போது அவருக்கு இந்த எம்எல்ஏவுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தெரியும். அவரு அங்க தங்கி இருக்கிறவனுங்க எவ்வளவு மோசமானவனுங்கன்றத பத்தின இன்புட்ஸும் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான விஷயங்கள்ல அந்த டீம் வந்து ஈடுபடல. ரைட்டா? குடிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க வந்து டோட்டலா அவங்க வேலையை விட்டுட்டாங்க. அகாஸ்மாத்தா உள்ள போறாங்க, வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்கவுண்டரு எல்லாம் வராங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த முதியவர்கள் படுகொலை, அந்த முதியவர்கள் படுகொலையில சம்பந்தப்பட்டவனுங்களே என்கவுண்டர் போடுவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் வந்தது. டோட்டலாகவே அவங்க நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அங்கே லாண்ட் ஆர்டர் ஃபெயிலியரில் நடவடிக்கை எடுக்கல. வெரஸ் வந்து திருட்டு மணல் போகுது, எல்லாமே போகுது. வெஸ்ட் ஜோனில் வந்து இந்த கிட்னி விற்கிறது, மணல் திருட்டு, நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. நிறைய காசு வரும் போலீஸ்க்கு, சாமா காசு வரும். அதுக்காக தான் வெஸ்ட் ஜோன் கேட்டு வாங்கிட்டு போவாங்க எல்லாரும். அவங்கவுங்க சொந்தக்காரங்களெல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அங்கே தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண போலீஸ் வந்து உண்மையான அக்யூஸ்ட் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதது முதல் கோணல். முதல் கோணல் என்ன பண்ணுது, தொடர்ந்து இஷ்யூ இதுவா வருது அங்க. அப்போ அடுத்த கட்டமா போலீஸோட இமேஜை எப்படி ஆல்வின் சுதன் விஷயத்துல பண்ணாங்களோ அது, அப்போ ராமானுஜம், இப்போ சங்கர் ஜிவால், அவரே நேராக போறாரு, பாடியெல்லாம் தூக்குறாரு, எல்லாம் பண்றாரு. இது என்ன, இது கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அதான் என்னோட கேள்வி. இப்போ அந்த மரணம் அப்படின்றது கொடூரமான மரணம். சண்முகவேலுக்கு நேர்ந்தது யாருக்கும் நேரக்கூடாது. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், ஒரு இழப்பு தான், அதில் ஈடு செய்யவே முடியாது. ஆனால் அந்த இழப்பிற்கு இன்னொரு இப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை, என்கவுண்டர் அப்படின்ற ஒரு எதிர்வினை அப்படின்றது சரியா தவறா அப்படின்றது தான் இப்போ. ஏன்னா நீங்களே சொன்னீங்க, அதே மாவட்டங்கள்ல நடைபெற்ற இதே மாதிரி பல படுகொலைகள், அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட நபர் இப்படியாக என்கவுண்டர் பண்ணப்படலை. ஸோ இந்த விஷயத்துக்கு இப்படியாக போலீஸ் ரியாக்ட் ஆகுறது அப்படின்றது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ போலீஸோட வெர்ஷன் வந்து வழக்கம் போல எல்லா என்கவுண்டருக்கும் அவங்க சொல்லக்கூடிய வெர்ஷன் தான். நாங்கள் கூட்டு போனோம் சம்பவ இடத்துக்கு, கண்டிப்பா இந்த இடம், இந்த காட்சி மட்டும் மிஸ்ஸே ஆகாது. எங்க இந்த சம்பவம் நடந்துச்சோ அந்த இடத்துல போய் அவரை என்னாக்ட் பண்றதுக்காக நாங்கள் கூட்டு போனோம். அப்போ அவர் அங்கு மறைத்து வைத்திருந்த ஒரு கத்தி எடுத்தாரு, துப்பாக்கி எடுத்தாரு, எங்களை சுட பார்த்தாரு, ஒருத்தருக்கு ஒரு காவலருக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. அதற்கு பிறகு நாங்கள் வார்னிங் பண்ணோம், அதையும் மீறி அவர் தாக்க வந்தார். இதே கதை, இதே சேம் ஸ்டோரி. ஸோ அதில் 1-2 காட்சிகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மாற்றி மாற்றி சொல்லப்படும். அதில் சில காட்சிகள் இல்லை, ஆனால் ஒரு சில காட்சிகள் அப்படியே இருக்குது, அதே கதை தான். ஸோ இதை காவல்துறை இப்படியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவது அப்படின்றது, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து நடைபெற்ற என்கவுண்டர்கள், கிட்டத்தட்ட இந்த என்கவுண்டரோட சேர்த்து 19-20 என்கவுண்டர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லுது. இந்த என்கவுண்டர்கள் இவ்வளவு தொடர்ந்து நடப்பது, ஒரு காட்டத்துலலாம் என்கவுண்டர் அப்படின்னு வந்தாலே தமிழ்நாடே பதறும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ரிப்போர்ட்டிங்ல இருந்த சமயத்துல இங்க வேளச்சேரி என்கவுண்டர், அந்த ஏடிஎம் கொள்ளை, அதுல தொடர்பாக வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்கவுண்டர் பண்ணப்பட்டாங்க. அப்போ அந்த என்கவுண்டர் அப்படின்றது பல காலம் அதை பற்றி பேசாத நபர்களே கிடையாது, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது. என்கவுண்டரே ஆஹா, இனிமேல் என்கவுண்டரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையை போய் ஒரு நிலையில நிறுத்தக்கூடிய வகையில் அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது. இப்ப ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு போகுது என்கவுண்டர். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது வந்து காரணம் என்னன்னா, ஒரு பையன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறான். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கிறான். எக்ஸாம் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அவன் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவான். இன்னொரு பையன் நல்ல மார்க்கு, அவனும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவான், ஆனால் படிக்கவே மாட்டான், வேலை செய்யவே மாட்டான். அவன் எந்த ப்ரிப்ரேஷனும் அவனோட ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்காது, பிட் அடித்து பாஸ் பண்ணுவான். ரைட்டுங்களா? இப்போ இந்த என்கவுண்டர்கள் மூலமாக என்ன உருவாக்க நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு பயம், அந்த முதியவர்கள் கொலை, அந்த 4 பேர் திருப்பூரில் விட்டது, இவங்கெல்லாம் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, விமர்சனம் சொல்கிறேன் நான், அதை நியாயப்படுத்தல, அது தவறு. அப்படி ஒரு என்கவுண்டர் இருந்தாலும் தவறு தான், அது தவறு தான். பண்ணியிருந்தாங்கன்னா
அக்யூஸ்டுகள் பயந்துருப்பாங்க. இந்த இன்சிடென்ட்டு ஒரு எஸ்எஸ்ஐயே வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் வந்திருக்காது அப்படின்றது. இந்த வாதத்தை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவும் சொல்லலை சார். வரக்கூடிய இப்போ வர செய்திகளுடைய சாராம்சத்தை சொல்றேன். ஓகே ஓகே. அப்போ இவங்க ஆக்சுவலா பண்ண வேண்டியதுன்னா, அந்த முதியவர்கள் படுகொலை நடந்தப்பவும் சரி, இவங்க வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனு, டவர் லொக்கேஷனு, அந்தந்த டைமில் யார் யார் அந்த சைடில் ட்ராவல் ஆனாங்க பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த முதியவர்கள் படுகொலையில் இளநீர் வெட்ட வந்தவங்க தான், கான்ட்ராக்டுக்கு இளநீர் வெட்டுறவங்க தான், அந்த டீம் தான் அதை பண்ணியிருக்கு. ஏன் அவங்கள மட்டும் சந்தேகப்படல இவங்க? ஸோ இவங்க வந்து தமிழ்நாடு போலீஸோட பேசிக்காக அந்த சவுத்துலேயும் இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற மெத்தடுன்றது இவங்களால ரிலே ஆகவே முடியல. சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ற மெத்தடுக்குள்ளே இவங்களால போக முடியல. அது கொஞ்சம் கஷ்டம். டெய்லி வந்து டீச்சர் சொல்றதை கேட்கணும், வீட்டில் உட்காந்து படிக்கணும். அதுதான் நான் சொல்றேன், மூளையை பயன்படுத்தணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொட்டீன் ஒர்க் பண்ணணும், வாரண்ட் எல்லாம் செக் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், வேலை செய்யணும். இப்போ சென்னை நகர்ல ரவுடிகள் லேட்டஸ்டா காது குத்து ரவி தூக்கிட்டாங்க, தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி சென்னை நகர்ல ஃபுல்லா மைனஸ் பண்ணி நெகட்டிவ் பண்ணிட்டு வராங்க. இப்போ வெஸ்ட் நார்த் ஜோன் அஸ்ராகார்க் அங்கே ஆரம்பாக்கத்தில் வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து ஒரு குழந்தைய கற்பழிச்சிட்டான். அவனை என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு நார்த் இந்தியன் ஒரு குழந்தைய, நடந்து போன குழந்தைய தோட்டத்தில் தூக்கிட்டு போயிட்டு கற்பழிச்சிட்டான். அவனுடைய ஃபோட்டோலாம் போட்டு 50 தனிப்படை போட்டு வேலை மெனக்கெட்டு தேடி அவன் வந்து ஆந்திரா சூலூர்பேட்டையில் இருந்தவனை பிடிச்சி எடுத்துட்டு வந்து அவனை அக்யூஸ்டா காமிச்சான். ஸோ அஸ்ராகார்க்கோட இன்வெஸ்டிகேஷன் டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் செய்யணும் ஒரு போலீஸ். ஐஜி அருணோட ஏடிஜிபி அருணோட இன்வெஸ்டிகேஷன் டிஃப்ரெண்ட். கிட்டா 2 இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்கள் கவின் மர்டர் ஆகட்டும், கவின் மர்டர் முடிஞ்ச உடனே என்ன நடக்குது? அதே ஜாதிய வன்மத்தை சொல்லி மாணவர்கள் வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட செல்போன்ல பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை வெட்டியிருக்காங்க. கவின் மர்டர் நடந்து 2 நாள்ல அதே நெல்லையில நடக்குது. நெல்லைக்கு கமிஷனரே இல்லை இன்னைக்கு வரைக்கும். நெல்லைக்கு இவ்வளோ இன்சிடென்ட் நடந்த பிறகும் ஒரு கமிஷனர் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாமே ஜாதி பார்த்து போட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்களா போட்டிருக்காங்க. அங்க போகக்கூடிய சாதி ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு சவுத் ஜோன்லேயும் வெஸ்ட் ஜோன் கோவையிலையும் லா அண்ட் ஆர்டர் வந்து டோட்டலாக ஃபெயிலியர். நீங்கள் நார்த் ஜோனில் ஒரு எம்எல்ஏவும் ஒரு ஏடிஜிபியும் சேர்ந்து ஒரு குழந்தைய தூக்க ட்ரை பண்ணுறாங்க. கடத்தல் சம்பவம் ஒரு குழந்தைய, ஒரு பையனை தூக்குறாங்க. அவங்க தூக்கி காட்ட சொல்றது ஒரு காதல் ஜோடியை, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஜோடி. அந்த கல்யாணம் பண்ண ஜோடியை வந்து போலீஸ் சைரன் வச்ச கார்ல தூக்கிட்டு வராங்க காட்ட சொல்லி, ரைட்டா? அதை ஒரு பொம்பளை லீட் பண்ணுது. அங்க வந்து போலீஸ் வந்து அந்த ஏடிஜிபியை ஃபிக்ஸ் பண்ணுது, ஹைகோர்ட்ல நிறுத்துது, ரைட்டா? அந்த எம்எல்ஏவை ஃபிக்ஸ் பண்ணுது, அவனை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு போகுது. அவர் ஜெகன்மூர்த்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாரு. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து போலீசிங்கோட டிஃப்ரென்சஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த இவ்வளோ பெரிய அஃபென்ஸ் நடக்கும் போதும் அதுக்கான ப்ரிவென்ஷன், அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பண்ணுறாங்க. இதுதான் போலீஸிங், இதுதான் சட்டம் ஒழுங்கு. நீங்கள் இந்த இன்சிடென்ட்லேயும் போலீசிங் கிடையாது, கவின் இன்சிடென்ட்லேயும் போலீசிங் கிடையாது. இப்போ கிடைக்கிற தகவல் என்ன தெரியுங்களா? கவினை வந்து சுர்ஜித் வெட்டும் போது ஒரு 20 பேர் சுற்றி நின்று பாதுகாப்பாக நின்று இருக்காங்க. தகவல் தான், நான் உறுதியாலாம் சொல்ல. திட்டமிட்ட படுகொலை இன்னைக்கு இப்போ கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ அங்கேயும் போலீசிங் வந்து இல்லை. போலீசிங் என்றது வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, கோடிக்கணக்கில், போலீஸ் வந்து லட்சக்கணக்கில் தான் இருக்காங்க.
ஆனா குற்றங்கள் எப்படி தடுக்கப்படும் அப்படின்றது வந்து ஒரு ஃபியர்ல தான் தடுக்கப்படும். போலீஸ் வந்துருவாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றது தான். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவத்துல ரொம்ப குயிக்கா ரியாக்ட் பண்ணி ஞானசேகரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அடுத்து நடக்காம தடுக்கும். போலீஸ் வந்து ரொம்ப ஸ்விஃப்டா ஆக்ட் பண்ணுவாங்க. நீ திமுக காரனா இருந்தாலும் விடமாட்டாங்க, தூக்கிடுவாங்க உன்னோட டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. கோட்டூர்புரத்தில் இருக்க ஏசி பாரதி ராஜா மாதிரி ஸ்விஃப்டான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணிடும் அப்படின்ற இதுதான். இந்த ஃபியர் தான் வந்து குற்றங்களை தடுக்கும். இந்த ஃபியரை ஜென்ரேட் பண்ணோம்னா போலீசிங் வந்து மாடர்னாக இருக்கணும், எக்யூப்டாக இருக்கணும், நீட் டு த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து அவங்க போகணும். எது கரண்ட் சிச்சுவேஷனோ அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணணும். அது இல்லாமல் இருக்கும்போது படிக்காத மாணவன் பிட்டடிச்சு பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஃபியர் இருக்குல்ல. நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனாக பல வழக்குகளை வந்து பண்ணீங்கன்னா குற்றவாளிகளுக்கு பயம் வரும். சென்னை நகரை விட்டு பல பேர் ஓடிட்டான், பல ரவுடிகள் ஓடிட்டான். அது மாதிரி ஒரு ஃபியர் சைக்காசிஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு ஃபியரை உருவாக்குறதுக்காக தான் இந்த என்கவுண்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். சரி, அதான் நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி அதனுடைய தொடர்ச்சி தான். இதற்கு முன்னர் நடைபெற்ற என்கவுண்டர்கள், அதற்கு நடந்த எதிர்வினை அப்படின்றது சமீப காலங்களில் இந்த எதிர்வினையே இல்லாமல் இருக்குது. சிவில் சமூகம் தூங்கி கொண்டு இருக்கிறதா? என்ன நடக்குது? என்கவுண்டர்ஸ் வந்து என்றைக்குமே தீர்வே கிடையாது. அதை வந்து மாடர்ன் சமூகம் வந்து உணரணும். என்கவுண்டர்ஸ் மூலமாக எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் போலீஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, போலீஸ் சைட்லேருந்து போலீஸ் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது என்கவுண்டர் போட்டால் தான் ஒரு பயம் இருக்கும். பயன்றது வந்து எப்படின்னா, நீ தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கப்படுற ஒரு புள்ள, ரைட்டா? அதுக்கு வந்து இயல்பாகவே சின்ன வயசுலேருந்து அம்மா அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும், குழந்தையே சொல்லும். ஏன்னா அப்பா அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அப்படிதான் அந்த ஃபியர் சைக்காசிஸை வந்து கொண்டு வர்றது என்பது வந்து வரக்கூடிய வழக்குகளை வெகு விரைவாக விசாரித்து, ரவுடிகளை வந்து வெகு விரைவாக விசாரித்து பண்ணோம். இப்போ ஒவ்வொரு ரவுடி மேலேயும் 25 கேஸ் 30 கேஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எப்படி? நீதித்துறையும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணும். 25-30 கேஸ் இருக்கிறவன் எப்படி இருக்க முடியும்? சில பேர் 300 கேஸ் வச்சுட்டு இருக்காங்க. அவன் எப்படி இருக்க முடியும்? இப்போ ராக்கெட் ராஜான்னு ஒருத்தர், அவர் பேசுறாரு, உன் மெட்டல் வேற என் மெட்டல் வேறன்ற. ஓப்பன் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. மெட்டல்னா எதை சொல்றாரு? கத்தி. உன் மெட்டல் வேற என் மெட்டல் வேற. ஓப்பன் டிக்ளரேஷன். ஹரிநாடார்னு ஒருத்தர், ஓப்பன் டிக்ளரேஷன். நீ வந்து லவ் பண்ணினா ஓ சாதி பொண்ணா லவ் பண்ணு, அடுத்தவன் சாதி பொண்ண நீ ஏன் லவ் பண்ற? லவ் பண்ணினா இதான் வரும், வெட்டதான் செய்வான் அவன். ஓப்பன் டிக்ளரேஷன். இது வந்து சமூகத்துல இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த என்கவுண்டர், போலீஸ் சைட்ல இருந்து என்கவுண்டர் போட்டாதான் சார் பயப்படுவான். அது வந்து போலீஸ் சைட்ல இருந்து வரக்கூடிய விஷயம். அப்போதான் அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு சரியாகாது, ஒரு தவறுக்கு இன்னொரு சரிதான் சரியாக முடியும். அப்போ நீதித்துறையும் தமிழ் சமூகமும் இன்னும் சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏத்துங்கன்னு, ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை ஏத்துங்கன்னு சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தைகளும் கெஞ்சி போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு, திமுக அரசு தான் பண்ணவே இல்லையே. சாதி ஆணவ கொலைகள் தவறுன்னு ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. எப்போ கௌசல்யா விஷயம் நடந்தது, எப்போ கோகுல்ராஜ் எப்போ நடந்தது, அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ராஜஸ்தான் மாதிரி சில மாநிலங்கள்ல ஆணவ கொலைக்கு எதிராக சட்டமே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் நீங்கள் ஏற்றலான்னு. 10.5% இடஒதுக்கீடுலாம், சட்டத்தில் இல்லாத இடஒதுக்கீடுலாம் கொண்டு வரக்கூடிய ஆட்சியாளர்கள், போன ஆட்சியில கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் சட்டத்துக்குட்பட்ட இந்த விஷயங்களை, ஆணவ கொலைகளை வந்து தடுக்கிறதுக்கான சட்டத்தை ஏன் கொண்டு வர மாட்டோம்? எந்த பெரியார் தடுக்கிறாரு? எந்த திராவிட இயக்கம் தடுக்குது? சமூக இயக்கம். திராவிட இயக்கம்ன்றது ஒரு சமூக இயக்கம், ரைட்டா?
கம்யூனிஸ்ட் இயக்கம்ன்றதும் சமூகல அது ஒரு தொழிலாளி வர்க்க புரட்சி இயக்கம். இது வந்து சமூக சீர்திருத்த இயக்கம், திராவிட இயக்கம். அந்த சமூக சீர்திருத்த இயக்கத்தில் இருக்கிறவங்களே அதை கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, குதிரைகள் கடந்து போன பிறகு லாயத்தை மூடுவது போல, குற்றங்கள் நடந்து முடிந்து அதன் கொடூரங்கள் மக்கள் மத்தியில விரிந்து பரவிய பின்னாடி அந்த குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்றதுனால என்ன வந்துட போகுது? ஒன்றும் வரப்போகுது. அப்போ நீங்க வந்து 2 விஷயம் பாருங்க. ஒன்று, சட்டவிரோதமா ஒரு காரியத்தை பண்றீங்க, அது என்கவுண்டர். இன்னொன்று, மாடர்ன் போலீசிங் இருக்கு இல்லையா, நார்மல் போலீசிங், அதை வந்து டினை பண்றீங்க. அந்த குடிமங்கலம் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க அலர்ட்டா எந்தெந்த அக்யூஸ்ட் அந்த ஏரியால நடமாடுறான் அப்படின்றத கண்காணிச்சிருந்தா அந்த கொலையே நடந்திருக்காது. நான் இப்படி பாக்குறேன், என்கவுண்டரே வந்து போலீஸோட இன்காம்படன்ஸை அவங்க ஒத்துக்குறாங்க அப்படின்றாங்க. ஆமா, ஏன்னா அதே நபரை கொண்டு போய் நீங்க சொல்ற அதே நீதித்துறை முன்னாடி உண்மையான சாட்சிகளை, சரியான சாட்சிகளை நீங்க சரியா விசாரணை நடத்தி கொண்டு போய் நிறுத்தினா உரிய தண்டனை கிடைக்க போகுது. ஸோ அதை என்னால் செய்ய முடியாதுன்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்கள் தரப்புல இருந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, நாங்கள் அதுக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவது, என்னால் சரியா விசாரணை நடத்த முடியாது, என்னால் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம் தானே அது. இது என்டையர் சிஸ்டத்தோட ஃபெயிலியருங்க. இங்க 25 கேஸ் 30 கேஸ் இருக்கிற அக்யூஸ்ட் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது, மாப்பிள்ளை என் மெட்டல் வேற உன் மெட்டல் வேற அப்படி ராக்கெட் ராஜா மாதிரிலாம் அரிநாடார் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, சாதி ரீதியான ரவுடிகள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல மக்களுக்கு வந்து வெறுத்துட்டாங்க. மக்கள் டோட்டலா வெறுத்துட்டாங்க. இந்த எஸ்ஐ இப்படி கழுத்தே இல்லை அவருக்கு, அப்படியே ஒரு யூனிஃபார்மோட ஒரு 6 அடி உயரத்துல படுத்திருக்கிறத வந்து சோசியல் மீடியால பாக்குறவங்களுக்கு கோபம் வருது. ஆனா போடுறான் அவனை இமீடியட் ஜஸ்டிஸ். நீங்க கேஸ் நடத்தி எவ்வளோ நாளைக்கு வளைச்சி தண்டனை வாங்கி கொடுத்து அதுக்கு இல்ல அந்த ஜஸ்டிஸை செய்யக்கூடிய நபர்கள் மீது போலீஸ், அதாவது நான் சொல்றது போலீஸ் மீது மக்களுக்கு இன்னொரு பார்வையும் கூட இருக்குதுல்ல. அவங்க கையில எல்லாம் துப்பாக்கியை கொடுக்க சொல்றாங்க மக்கள். அவங்க கையில இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை மக்கள் பார்த்துக்கிட்டே வராங்க. இதே வந்து இந்த என்கவுண்டரை வந்து இவர் துப்பாக்கி எடுத்துட்டு போய் ரியலா இவர் சண்முகவேல் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஹைவே பெட்ரோல்ல இருந்தவர் போறாரு. போகும்போது இதே மணிகண்டன் வெட்ட பாயிறான், அப்ப அவர் சுட்டிருந்தாருன்னு வச்சு அதை யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை. அது வந்து நீங்க என்கவுண்டர்னே சொல்ல முடியாது. ஸோ இவங்களுடைய இயலாமை, சட்டம் ஒழுங்கு மெக்கானிசம் வந்து பிரேக் ஆகி கிடக்குது. இது வந்து எல்லா ஆட்சியிலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாபக்கேடு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.